நம்ம என்ன பார்க்க போறோம்னா சென்தாமெட்டியில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஸ்பெசிஃபிக் மாடுலஸ் அது ஸ்பெசிஃபிக் ஸ்டிஃப்னஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸ்பெசிஃபிக் மாடுலஸ்னா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் பை டென்சிட்டியா, இல்லை யங்ஸ் மாடுலஸ் பை டென்சிட்டியா, அல்டிமேட் ஸ்ட்ரென்த் பை டென்சிட்டியா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்ட்ரென்த் பை டென்சிட்டியான்னு கேட்குறாங்க. ஸ்பெசிஃபிக் மாடுலஸ்னா யங்ஸ் மாடுலஸ் பை டென்சிட்டின்னு அர்த்தம். சரி, அடுத்தது வாட் இஸ் அ ஸ்ட்ரெஸ் which varies from a minimum value to a maximum value of the same nature called as. மினிமம் வேல்யூ வந்து மேக்ஸிமம் வேல்யூ மாறுற சேம் நேச்சர்ல உள்ள ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் என்ன? ரிப்பீட்டட் ஸ்ட்ரெஸ்ஸா, ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸா, ஃப்ளக்சுவேட்டிங் ஸ்ட்ரெஸ்ஸா, ஆல்டர்னேட்டிங் ஸ்ட்ரெஸ்ஸான்னு. இதுக்கு பேர் ஃப்ளக்சுவேட்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது சேம் நேச்சர்னா ப்ளஸ் 25 நியூட்டன் டு ப்ளஸ் 50 நியூட்டன், ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ்ல இருக்குல்ல, அதான் சேம் நேச்சர். அந்த மாதிரி இருந்தால் ஃப்ளக்சுவேட்டிங் ஸ்ட்ரெஸ்னு அர்த்தம். அடுத்தது இன் ஸ்டாட்டிக் டென்ஷன் டெஸ்ட் ஆஃப் லோ கார்பன் சாம்பிள் த கேஜ் லென்த் அஃபெக்ட். கேஜ் லென்த் எதை அஃபெக்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஈல்டு ஸ்ட்ரெஸ்ஸியா, அல்டிமேட் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸியா, பர்சன்டேஜ் எலாங்கேஷனையா, பர்சன்டேஜ் ரிடக்ஷன் இன் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவா? டென்ஷன் டெஸ்ட்ல எலாங்குவேஷன் தான் அஃபெக்ட் பண்ணுவேன். கேஜ் லென்த் வந்து எலாங்குவேஷனை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏ டெஸ்ட் ஸ்பெசிமன் இஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்லைட்லி பியாண்ட் த ஈல்டு பாயிண்ட். ஈல்டு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டோம், அப்புறம் அன்லோட் பண்ணி விட்டுறோம். அப்போ விட்டுட்டு மறுபடியும் ஈல்டு ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்ணால் அது ஈல்டு ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்னா, ஈல்டு ஸ்ட்ரென்த்துக்கு மேலே ஸ்ட்ரெச் பண்ணனால நம்ம விட்டுட்டதுனால அந்த மறுபடியும் டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஈல்டு ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தூரம் இருக்கும். ஏன்னா வந்து அங்கே ஸ்ட்ரெயின் ஆர்டனிங் ஒரு ஃபினாமினா நடந்திருக்கும். அதனால அதோட ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். டிக்ரீஸ் ஆகாது, ரிமைன் சேமாக இருக்காது, பிகம் ஈக்குவல் டு அல்டிமேட் ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. இது டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் 2012 கேட்கப்பட்ட கொஸ்டின் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குற கேள்வியை திரும்ப திரும்ப பார்க்கறதுனால நமக்கு அறிவு நல்ல பளிங்கு போல மின்ன ஆரம்பிக்கும். நம்ம சீக்கிரமாக வெற்றியை நோக்கி நகர ஆரம்பிப்போம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பார் ஆஃப் லென்த் L இருக்கு, ஏரியா A இருக்கு, யங்ஸ் மாடுலஸ் E இருக்கு, சப்ஜெக்ட் டு புல்லிங் ஃபோர்ஸ், அதை வந்து இழுக்கிறோம். அப்போ என்ன ஆகுது? ஸ்ட்ரெயின் எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ட்ரெயின் எனர்ஜினா என்னன்னா ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு டெல்டான்னு அர்த்தம். டெல்டா டிஃபார்மேஷன் வந்து டெல்டானா டிஃபார்மேஷன் PL by AE. ஸோ ஆஃப் இன்ட்டு PL by AEனா P ஸ்கொயர் L by 2AE, P ஸ்கொயர் L by 2AEனா P ஸ்கொயர் L by 2AE. இப்போ சி ஆன்சர். சரிங்களா? நம்ம அவசரத்தில் EIன்னு போட்டுருவோம், ஆனால் AEன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். P ஸ்கொயர் L by 2AE அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த ப்ரூஃப் ரெசிலன்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் எனர்ஜி அட் லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டியா, எலாஸ்டிக் லிமிட்டா, பிளாஸ்டிக் லிமிட்டா, நன் ஆஃப் திஸா? இது டிஎன்பிசி ஏஇல கேட்கப்பட்ட கேள்வி. இது வந்து ரெசிலியன்ஸ்னாலே வந்து எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு தெரியும். ஏன்னா ரெசிலியன்ஸ்ன்ற வார்த்தையில 3 E இருக்கும். ரெசிலியன்ஸ்ன்ற வார்த்தையில ஈடான்னு சொல்லிட்டு 3 E இருக்கும். அது வந்து E ஃபார் எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது தான் ப்ரூஃப் ரெசிலன்ஸ்னா கிரேட்டஸ்ட் எனர்ஜி at elastic limit. Proof resistance the maximum energy stored at elastic limit தான் proof resilience அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். So at a point in a body என்ன ஆகுதுன்னா, சிக்மா எக்ஸ் சிக்மான்னு சொல்றாங்க, சிக்மா ஒய்யும் சிக்மான்னு சொல்றாங்க, E வந்து யங்ஸ் மாடுலஸ், மியூ பாய்சான் ரேஷியோ. அப்படின்னா என்ன அப்படின்னா, சிக்மா எப்சிலான் எக்ஸ் ஈக்குவல் டு எப்சிலான் சிக்மா எக்ஸ் மைனஸ் மியூ டைம்ஸ் ஆஃப் சிக்மா ஒய் பை இ. அப்போ இதுவும் சிக்மா இதுவும் சிக்மானா சிக்மா காமனாக எடுத்துடலாம். சிக்மா காமனாக எடுத்துட்டா நமக்கு என்ன ஆகும்னா 1 மைனஸ் மியூ பை இ வரும். இப்போ சிக்மா எக்ஸ் பை எப்சிலான் எக்ஸ்னா இ பை 1 மைனஸ் மியூ அப்படின்றது ரேஷியோ தெரியலாம். ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினுக்கு வந்து E by 1 மைனஸ் மியூ அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இது DRDO எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி, இது இஸ்ரோ எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் காம்படிட்டிவ் இன்ஜினியராக உருவாகணும்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வியை நம்ம திரும்ப பார்த்துட்டு இருக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வியை பார்க்கும்போது நம்ம காம்படிட்டிவ் இன்ஜினியராக மாறிடும். Which of the following is not the characteristics of Sessine curve? Sessine curve for mild steel நமக்கு ரொம்ப உலகத்தில் பிரசித்தி பெற்றது. ஸோ வந்து எது வந்து நாட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்குறாங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோஷனல் ஸ்ட்ரெயின் அப் டு ப்ரொபோஷனல் லிமிட். எஸ், கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினுக்கு ப்ரொபோஷனாக இருக்கும். எது வரைக்கும்னா ப்ரொபோஷனல் லிமிட் வரைக்கும். அடுத்தது பர்சன்டேஜ் ரிடக்ஷன் இன் ஏரியா மேபி as high as 60% இருக்கும் ரிடக்ஷன் இன் ஏரியா. அப்புறம் நெக் இஸ் ஃபார்ம்ட் அட் ஹை ஸ்ட்ரெஸ் லெவல். ஆமாம், மூணுமே உண்மை தான். அப்போ பொய்யை தான் கேட்குறாங்க. இது நாட் கொஸ்டின். கண்டிப்பாக எக்ஸாமில் நாட் வந்து கண்ணுக்கு தெரியாது. ஸோ அப்போ நாட்டை வந்து 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துட்டு டூரிங் பிளாஸ்டிக் ரேஞ்ச் நோ ஸ்ட்ரெயின் ஆர்டனிங் டேக் பிளேஸ். நோ இல்லாமல் ஸ்ட்ரெயின் ஆர்டனிங் டேக் பிளேஸ். இங்கே நாட்டுக்கு நோ வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து பொய் அப்படின்றது சொல்லிடலாம். ஸ்ட்ரெயின் ஆர்டனிங் ஏற்படும் பிளாஸ்டிக் ஸ்டேஜ் அப்போ ஸ்ட்ரெயின் ஆர்டனிங் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது when a body is in state of equilibrium இருக்குன்னா when the action of any force system என்ன ஆகும், இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ் அட் ஏ பாயிண்ட் வித் இந்த பாடி டிபெண்ட்ஸ் ஆன் எதெல்லாம் சார்ந்திருக்கும் அப்படின்னா எலிமெண்ட்ரி ஏரியாவை சார்ந்திருக்கும். டெல்டா ஏ சரௌண்டிங் த பாயிண்ட். எலிமெண்ட்ரி ஃபோர்ஸை சார்ந்திருக்கும். எலிமெண்ட்ரி ஃபோர்ஸ் டெல்டா எஃப் ஆக்டிங் நார்மல் டு டெல்டா ஏ. த பிளேன் ஓரியன்டேஷன் கண்டெய்னிங் த பாயிண்ட்டை சார்ந்திருக்கும். இந்த ஸ்டேட் ஆஃப் ஈக்விலிபிரியத்தில் இந்த ஆக்ஷன் ஆஃப் எனி ஃபோர்ஸ் சிஸ்டம் நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆனது 3த்தையும் சார்ந்திருக்கும். அதனால தான் இது வந்து செகண்ட் ஆர்டர் டென்சார்ன்றாங்க. இந்த 3த்தையும் சார்ந்திருக்கனால தான் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஸ்ட்ரெயினை வந்து செகண்ட் ஆர்டர் டென்சார் அப்படின்றாங்க.
இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா the highest stress that a material can withstand, ஒரு உச்சபட்ச ஸ்ட்ரெஸ் மெட்டீரியல் தாங்கக்கூடணும். அப்புறம் ஸ்பெசிஃபிக் லென்த் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் வித்தவுட் எக்ஸசிவ் டிஃபார்மேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. வித்தவுட் எக்ஸசிவ் டிஃபார்மேஷன்னா அதுக்கு பேர் க்ரீப் ஸ்ட்ரென்த். வித்தவுட் ரப்சர் அப்படின்னா அது பேர் க்ரீப் ரப்சர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு அர்த்தம். அதே கேள்விதான். க்ரீப் ரப்சர் ஸ்ட்ரென்த்னா வித்தவுட் ரப்சர் அப்படின்னு சொல்லணும். க்ரீப் ஸ்ட்ரென்த்னா வித்தவுட் எக்ஸசிவ் டிஃபார்மேஷன் சொல்லுவாங்க. அது வந்து எக்ஸசிவ் அந்த டிஃபார்மேஷன் வந்து ப்ராக்ரஸிவ் டிஃபார்மேஷன். க்ரீப்னாலே ப்ராக்ரஸிவ் டிஃபார்மேஷன்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். The highest stress that material can withstand for a specific length of the time without excessive deformation அப்படின்னா அது வந்து பேரு க்ரீப் ஸ்ட்ரென்த். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர்.